இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், பெரியவராக இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார். அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு நாளும் கைவிடாதவர் நம்முடைய தேவன். இன்றைக்கும் இயேசு உங்களோடு இருந்து கரம் பிடித்து அவர் உங்களை நடத்தி செல்வார். இந்த நாளுக்கு தேவையான எல்லா பலன், சுகம், ஆரோக்கியம், கிருபை, இரக்கம் எல்லாத்தையும் கொடுத்து உங்களை வழி நடத்துவார். நேற்றைக்கு படித்த அதே வசனம் தான் லூக்கா 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். Why do I have to face this day? Why today? இன்றைக்கு இந்த நாள் எதுக்கு நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாள் உங்களுடைய நாளாக இருக்கிறது. இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற நாள். இயேசு இன்றைக்கு தான் உங்களை சந்திக்க வேண்டும் அப்படின்ற முடிவு செய்திருந்தார்னா, அப்போ இந்த நாள் ரொம்ப நல்ல நாள் தானே. ஏன் வந்துச்சு நம்ம ஏன் கேட்கணும்? Today could be the day where Jesus has reached where you've been stuck. நீங்கள் சிக்கி கொண்டிருக்கும் இடத்திற்கு, மாட்டி கொண்டிருக்கும் இடத்திற்கு, நீங்கள் தேங்கி நிற்கிற இடத்திற்கு இயேசு வந்திருக்கிற நாள் இந்த நாளாக இருக்கலாம். Today could be the day Jesus sees you. இன்றைக்கு இயேசு உங்களை அண்ணாந்து பார்க்கிற நாளாக இருக்கலாம். இயேசு உங்களை காணும் நாளாக இந்த நாள் இருக்கலாம். உங்கள் வீட்டில் தங்கும் நாளாக இந்த நாள் இருக்கலாம். ஆகவே இந்த நாள் எதற்கு நம்மளுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். அப்படி ஒரு யோசனை இருந்துச்சுன்னா அதையெல்லாம் முறியடிக்கும்படிக்கு இந்த வசனத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார். ஸோ do not despise this day. இந்த நாளை இழிவாக நீங்கள் எண்ண வேண்டாம், குறைவாக எண்ண வேண்டாம். இயேசு நின்று அண்ணாந்து பார்த்த அந்த நேரம், அந்த நாள் இந்த நாளாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். சகேயுவுக்கு எப்படி தேவனுடைய ரட்சிப்பு வந்து அவனுடைய வீட்டில் இயேசு வந்து தங்கணும் அப்படின்ற ஆசை, விருப்பம் அவருக்குள்ளே வந்ததில்ல, அப்படிப்பட்ட நாள் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் வீடுகளிலும், உங்கள் சூழ்நிலைகளிலும், உங்கள் சரீரத்திலையும் தேவன் உங்களை சந்தித்து அண்ணாந்து பார்த்து உங்களுக்கு தேவையான காரியங்களை, ரட்சிப்பை கொடுக்கிற நாள் இந்த நாளாக இருக்கும். ஆகவே இந்த நாளை குறைவாக பார்க்க வேண்டாம், உதாசீனமாக பார்க்க வேண்டாம். தேவன் ஒரு அற்புதத்தை, ஒரு ரட்சிப்பை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுகிற நாளாக இருக்கும் அப்படின்றதுல எந்தவித ஐயமும் கிடையாது. இன்றைக்கும் தேவன் உங்களை சந்தித்து ரட்சிப்பை தந்து பெரிய காரியங்களை உங்கள் மூலம் செய்கிற நல்ல நாளாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.